Hi everyone, welcome to SR Academy. TNTET ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது February 8, 2023 ஃபோர்நூன் பேட்சில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான். சார் சோஷியல் சயின்ஸை பார்க்க போகிறோங்க. இப்போ சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 91வது கேள்வியிலிருந்து 150வது கேள்வி வரை 60 கேள்விகள் உங்களோட கொஷின் பேப்பரில் இருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி 91 முதல் 120 வரை பார்ட் 1ல் பார்த்தாச்சு. மீதமுள்ள 30 கேள்விகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்காம போனீங்கன்னா எக்ஸாமுக்கு பிறகு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் கேள்வி 121. தொழில் வளர்ச்சியில் பங்கு கொள்ளாத அமைப்பு எது? டிட்கோ, சிட்கோ, சிப்காட் இதெல்லாம் தொழில் வளர்ச்சியில் பங்கு பெறுவது. ஸோ பங்கு கொள்ளாதது MEPZ. 122வது கேள்வி 1854 மும்பையில் மும்பையின் நூல் மற்றும் நெசவு கம்பெனி யாரால் உருவாக்கப்பட்டது? Mumbai Spinning and Weaving Co. was established in year 1854 at Bombay by Answer Vishwesvaraya. 123. வருடங்களில் சில காலங்களில் மட்டும் நிலவும் வேலையின்மையை டேஷ் எவ்வாறு அழைக்கலாம்? விடை பருவகால வேலையின்மை. 124. எந்த வரி விதிப்பு கோட்பாட்டில் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகள் தவிர்க்கப்படும்? விடை உறுதிப்பாட்டு விதி, canon of certainty. கேட்டின் 8வது சுற்றுக்கு என்ன பெயர்? What is the name of the 8th round GAT? உருகுவே சுற்று. 126. டேஷ் என்பது ஒரு அலகு பணம் மூலம் வாங்கக்கூடிய பொருள்கள் அல்லது சேவைகளின் அளவின் அடிப்படையில் செலுத்தப்படும் நாணயத்தின் மதிப்பு ஆகும். விடை வாங்கும் திறன். 127. 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கத்தை எதிர்கொண்ட நாடு? ஜிம்பாப்வே. ஸோ இந்த கேள்வியில் இது வரைக்கும் பார்த்ததில் மெஜாரிட்டியாக பொருளாதாரத்திலிருந்து கேள்விகள் கேட்குறாங்க. நாம் பெரும்பாலும் வரலாறு படிப்போம். வரலாறு ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வருது. சிவிக்ஸ்லேயும் நிறைய கேள்விகள் வருது. ஆனால் ஜியாகிரஃபியில் மிக மிக குறைந்த அளவு தான் வருது. ஸோ நீங்கள் இதுவரை பார்த்த வரைக்கும் அப்படி இருக்குது. 128. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் மற்றும் தேசிய ஊரக நலத்திட்டம் ஆகியவற்றை அறிமுகப்படுத்திய ஆண்டு? B 2005. 129. வெப்பக்காற்று திரளையும் குளிர்காற்று திரளையும் பிரிக்கும் எல்லை. ஜியாகிரஃபியில் கேள்வி வந்துடுச்சு. விடை விண்ட் ஃப்ராண்ட், வளிமுகம். 130. கடற்கரையிலிருந்து கடலை நோக்கி காணப்படும் நீரில் மூழ்கியுள்ள கண்டங்களின் விளிம்பு பகுதி? விடை கண்டத்திட்டு, கான்டினென்டல் ஷெல்ஃப். 131. எந்த தீர்க்கக்கோட்டின் ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது? விடை 82.5 டிகிரி ஈஸ்ட், கிழக்கு.
132. மேற்கு அண்டார்டிகாவில் காணப்படும் செயல்படும் எரிமலை ஆக்டிவ் வல்கனோ. விடை மவுண்ட் எரிபஸ். 133. கிரீன்விச் தீர்க்கக்கோட்டின் நண்பகல் 12 மணி என்றால் அங்கிருந்து கிழக்கு தீர்க்கம் 1 பாகையில் டேஷ் மணி எனவும் மேற்கு தீர்க்கம் 1 பாகையில்னா டிகிரியில் டேஷ் மணியாகவும் இருக்கும். இஃப் த டைம் இஸ் 12 noon at Greenwich meridian, it is dash at 1 degree east of longitude and dash at 1 degree west of longitude. விடை 12:04 PM மற்றும் 11:56 PM. அதாவது 1 டிகிரி கிரீன்விச்சில் நண்பகல் 12 அப்படின்னா அதுக்கு 1 டிகிரி முன்னாடியும் 1 டிகிரி பின்னாடியும் கிழக்கில் 1 டிகிரியும் மேற்கில் 1 டிகிரியும் இருந்தால் என்ன டைமாக இருக்குன்னு கேட்குறாங்க. 1 டிகிரி தீர்க்க ரேகைக்கு 4 நிமிடங்கள் வேறுபடும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ முதல்ல இங்கே 4 டிகிரியை கூட்டிக்குங்க, கிழக்கில் 4 நிமிடங்களை கூட்டிக்குங்க, மேற்கில் 4 நிமிடங்களை கழிச்சுக்குங்க. அவ்வளோதான். இங்கே மேற்கில் 11:56 வரும், அடுத்தது கிழக்கில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்கும் 12:04. 134. கீழ்கண்டவற்றுள் எந்த பீடபூமி பகுதியானது கிரானைட் பாறைகளாலான அரைக்கோள வடிவ முகடுகளை கொண்டுள்ளது? விடை கர்நாடக பீடபூமி. 135. கீழ்கண்டவற்றில் ஒன்று காலநிலை மாற்றத்தின் விளைவு அல்ல. விடை மழை அதிகரித்தல். 136. கிரீன்விச் திட்ட நேரத்திற்கும் இந்தியாவின் திட்ட நேரத்திற்கும் இடையே உள்ள நேர இடைவெளி. விடை +5.30 நிமிடம். 137. வட அரைக்கோளத்தில் பெரிய பரப்புகளை குறிக்க உதவும் கோட்டு சட்டம். துருவ உச்சி கோட்டு சட்டம். 138. இந்தியாவின் இப்பகுதி கிராண்ட் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. பி கண்டிகோட்டா. 139. பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் பொருத்துங்க. விடை ஆப்ஷன் ஏ, அதாவது அமேசான் தென் அமெரிக்கா. அடுத்தது பி மிசிசிப்பி வட அமெரிக்கா. 3 கங்கை இந்தியா. 4 நைல் என்பது எகிப்து. ஸோ எந்தெந்த நதிகள் எந்தெந்த நாட்டில் இருக்குது அப்படின்றது தான். 140. புயல் இல்லாத சூழலில் அலையின் தாக்கத்திற்கு உட்பட்ட கடற்கரையின் பகுதி டேஷ் என அழைக்கப்படும். டேஷ் எனப்படும். Dash is the portion of the beach subject to wave action during non-storm conditions. முன் கடற்கரை. 141. சரியான வாக்கியத்தை கண்டறிக. ஆப்பிரிக்காவின் மத்திய பீடபூமியில் மசாய் மக்கள் காணப்படுகின்றனர் என்பது சரியான வாக்கியம்.
அடுத்த கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் சொல்லிக்கிறேன். அதாவது என்னென்னா, எங்ககிட்ட டிஎன் டெட் பேப்பர் 2க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சோஷியல் சயின்ஸுக்கு 8 செட்டு இருக்குது. இது எல்லாத்துலேயுமே ஆன்சர்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஏற்கனவே நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் பிடிஎஃபாக எங்ககிட்ட இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். அடுத்த கேள்வி 142. கடிகார திசையில் சுற்றும் கோள்கள் எவை? விடை வெள்ளி, யுரேனஸ். 143. கீழ்காணும் எந்த ஒரு பகுதி 4 o'clock 4 மணி மழைப்பகுதி என அழைக்கப்படுகிறது? 4 மணி மழைன்னு ஒன்று இருக்கு பாருங்க. விடை நிலநடுக்கோட்டு பகுதி. நம்ம ஊர்லேயும் ஒரு சில சீசனில் 4 மணி அளவில் மழை வரும். அதுக்கு பேர் தான் 4 மணி மழை. அது நிலநடுக்கோட்டு பகுதியில் பெரும்பாலும் 4 மணிக்கு மழை பெய்யும். அதனால் அது 4 மணி மழை என்று அழைக்கப்படுகிறது. 4 o'clock ரெயின். 144. பெரிய கேள்விங்க. மிதமான மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளை உள்ளடக்கியவைகளை தேர்வு செய்க. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாட்டின் மத்திய பகுதி, வெளிமண்டல மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் ரஷ்யாவின் மேற்கு பகுதி. ஸோ அது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே 4 விடைகளும் கொடுத்துருக்காங்க. விடை ஏ மற்றும் பி மற்றும் சி. இந்தியாவின் தக்கான பீடபூமி, மத்திய சீனா, மெக்சிகோ பீடபூமியின் தெற்கு பகுதி. சி வடகிழக்கு பிரேசில் பகுதி, மத்திய சிலி, வெப்பமண்டல மேற்கு ஆப்பிரிக்கா, ரஷ்யாவின் மேற்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பா பகுதி ஆகியவை. 145. பொறுத்துக. சரியான விடையை தேர்ந்தெடுக்க. கோடா, குறும்பர்கள், இருளர்கள், பாலியான் இவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். விடை ஏ. கோடா என்பவர்கள் இசைக்கலைஞர்கள். இது 1. அடுத்தது B2. குறும்பர்கள் மாயவித்தை மற்றும் மந்திரம் செய்பவர்கள். 3. சி இருளர்கள் 1 பாம்புகளை பிடித்து பாம்பு விஷத்தை சேகரிப்பவர்கள். 4. பாலியான் என்பவர் உணவு சேகரிப்போர். 146. கீழ்கண்டவற்றுள் சரியானது எது சரியானது அல்ல? விடை டி. மத்திய பிரான்ஸ் சோண்டோ என்பது சரியானது அல்ல. 147. சிந்து நதியின் மிகப்பெரிய துணை ஆறு எது? விடை சீனாப். 148. பின்வருவனவற்றுள் எது வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை? விடை இடப்பெயர்வு வேளாண்மை. இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னா ஒரு இடத்துல குறைவான சத்து தான் இருக்கும். அந்த இடத்துல முதல்ல பயிரிடுவாங்க. அதில் இருக்கிற சக்திகளை உறிஞ்சு கொண்டு பயிர்கள் விளையும். அடுத்த தடவை அதே இடத்துல பயிரிட்டோம் அப்படின்னா அங்கே போதுமான அளவுக்கு நமக்கு விளைச்சல் இருக்காது, நஷ்டம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிற காட்டை அழித்து வெட்டுதல் மற்றும் எரித்தல், அதை எரிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே விவசாயம் பண்ணி அந்த மண்ணில் இருக்கிற சத்தை பயன்படுத்தி விளைச்சல் கொண்டு வருவாங்க. இதே மாதிரி ஒரு ரொட்டேஷனில் செய்வாங்க. மீண்டும் பழைய நிலத்துக்கு சத்து வந்திருக்கும், அங்கே மீண்டும் பயிரிடுவாங்க. இதுதான் இடப்பெயர்வு வேளாண்மை.
இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கடைசி 2 கேள்விகள் தான் இருக்குது. கீழ்கண்டவற்றுள் எந்த கோள் முக்கியமாக மீத்தேன் வாயுவை கொண்டுள்ளதால் நீலப்பச்சையாக தோற்றமளிக்கிறது? விடை யுரேனஸ். கடைசி கேள்வி. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை? ஆப்ஷன் சி மேகாலயா. மேகாலயாவில் ரயில் போக்குவரத்து இல்லை. அந்த ஊருக்கே நான் போயிருக்கேன். அங்கே வந்து ரயில் போக்குவரத்து இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏன்னா அங்கே ஃபுல்லாக மலை பகுதிகள் மட்டுமே இருக்கும். மலையில் ஏறும், மலையிலேருந்து இறங்கும், அதே மாதிரியே இருக்கும். அந்த மாநிலம் முழுவதுமே சமவெளி பரப்பே இல்லாமல் இருக்கிறதால ரயில் போக்குவரத்து இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை.